நீ கட்சி ஆரம்பி, பேசு, நான் என்ன பண்ண. அவர் சொல்றாரு, ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு கட்டாயம். நாங்கள் என்ன மயிரா பிடிங்கி நின்றோம். 69 எங்கள் தாத்தா முதலமைச்சரானார்ல, இந்த ராயபுரத்தில் எவ்வளோ ஹவுசிங் போர்டுமா இருக்குது. ஏழைக்கு குடிசை வீடு, பணக்காரனுக்கு மாடி வீடு, இதான சட்டம். அந்த சட்டத்தை மாற்றி என் தாத்தால 3வது மாடியில் உட்காந்து தலாட்ட வச்சவர் எங்க தாத்தா டாக்டர் கலைஞர். எப்ப 71. இவன் இப்ப 2024 வந்து வீடு நிச்சயம்ன்றான். எங்கன்னா போகிற இடத்துல நாகப்பட்டினத்துக்கு போய் கடல்சார் பல்கலைக்கழகம் இல்லைன்றான். அவன் எதிர்க்க பல்கலைக்கழகம் இருக்குது. நாமக்கல்ல போய் நினைவு மண்டபம் இல்லைன்றான். இதெல்லாம் கேட்டுக்கின்னு வாழறதுக்கு எனக்கு பிடிக்கலம்மா. சில நேரம் விசங்க செத்து இல்லாமான்னு. திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி. யாரா சொல்றது? உங்க அம்மா வயிற்றுல நீ கருவாகிறதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சென்ட்ரல் ஜெயில பார்த்தவர்டா. அவருக்கு சவால் விடுற தகுதி உனக்கு இருக்காடா? கேட்டா சொல்றான் வாரிசு அரசியல் இன்னும் மயிர் போச்சு. தாத்தா கலைஞர் என்ன பண்ணாரோ அதை தாண்டி என் கண்ணன் தளபதி பண்ணாரா இல்லையா? அதை தாண்டி என் கண்ணன் உதயநிதி பண்ணுவாரா இல்லையா? அதில் என்ன வித்தியாசம் சொல்லு. ஒப்பன் டைரக்டர் அவனை வச்சு தான் நீ வந்த. இப்போ உன் பல்ல என்ன பண்ண போறான்? டைரக்டர் தானே பண்ண போறான். நான் என்ன சொல்றேன், நீ வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. திமுகவை ஒழிப்பேன்னு சொன்னவங்கலாம் ஓஞ்சி போனது தான் வரலாறு. எல்லாருக்கும் சமாதி கட்டி தான் உட்காந்துக்கிறோம். ஒரு நேரத்தில் ஐயா கலைஞரை பார்த்து சொன்னானுங்க, உங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லையாம நாளைக்கே செத்துரு வராமன்னு ஒருத்தன் என்கிட்ட வந்து. நான் சொன்னேன், எங்க அம்மா ஒருத்தனுக்கு முந்தானி விரிச்சிருந்தா எங்க தாத்தா எல்லாருக்கும் சமாதி கட்டாடுறா. ஒரே ஒரு சமாதி பாக்கி இருக்குது, அது கட்டாம எங்க தாத்தா சாவ மாட்டாருன்னு சொன்னேன். கட்டிட்டு தான்டா செத்தார். அண்ணன் இளையராஜா அவர்கள் என்னிடம் தேதி வாங்கும் போது என் அன்பு தம்பி மதிவதனி வருகிறார் என்று சொல்லி இருந்தால் வேறொரு தேதியை கொடுத்து கூட்டம் நடத்தி இருப்பேன். என்னை பொறுத்தவரை யாரையும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துகின்ற வேலை எனக்கு தெரியாது. கள்ளம் தெரியாது, கபடம் தெரியாது. நான் ஒருவேளை படித்தவனா பட்டதாரியா என்றால் அதுவும் இல்லை. பாடத் தெரிந்த புலவனா என்றால் அதுவும் இல்லை. கவிஞனா என்றால் அதுவும் இல்லை. நான் கலைஞரை மட்டும் நேசிக்கின்ற ஒரு கானா பாட்டுக்காரன். கலைஞரால் வளம் பெற்றவர்களில் என் குடும்பமும் ஒரு குடும்பம். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என் அன்பு தங்கைக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். நாமக்கல் மாவட்டத்தில் இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்ய நாம் எல்லாம் நீதி அரசர்களாக சென்றிருந்தோம். ஒரு சாதாரண பேச்சாளன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தலைவர் தளபதி அவர்கள் நீதி அரசராக அன்பிற்கினிய மதிவதனையோடு என்னையும் சேர்த்து அனுப்பினார். நாங்கள் அந்த மேடையில் அமர்ந்திருந்தோம். அப்போது 4 பெண் குழந்தைகள் வந்து சாப்பாட்டு இடைவேளைக்கு சென்று விட்டதால் என்னிடம் புகைப்படம் எடுக்க வந்தார்கள். என் அன்பிற்கினிய மதிவதனை நான் அவரை மேலையிலே அழைத்து புகைப்படம் எடுக்க சொன்னார்கள். எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஒரு குழந்தை மைக்கை பிடிச்சி ஒத்த வார்த்தையில் எங்களை கட்டி போட்ட ஒரே ஐயா நீங்கள் தான் சொல்லிச்சு அந்த பொண்ணு. இந்த அம்மா கேட்டாங்க அது என்ன வார்த்தைன்னு. அப்புறமா சொல்கிறோம்மான்னா இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. 5 நிமிஷத்துல இந்த கடை சாத்தினவன பிறப்பான் தெரியுங்களா? வீடு இருக்காது. சாத்தின கடையாண்டா கருத்தரிச்சவனை பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? 10 போனவனுக்கு பிறந்தவனை பாத்துக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஆளெல்லாம் இந்த மேடையில இருந்துகிட்டு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சவன் திட்டுறான், 6 மாசத்துல கட்சி வரவன் திட்டுறான். அதெல்லாம் அடிக்கிற வெள்ளத்துல அடிச்சுன்னு போற தூசி தும்பு. அது மாதிரி தேர்தல்ல நிக்கலாமா வானாவான்னு ஒட்டி வச்சு கட்சிக்காரங்கிட்ட கேட்ட ஒரு கட்சி இந்தியால திமுகவை தவிர ஒரு கட்சியும் இல்ல. அது இந்த புறம்போக்குகள்லாம் தெரியலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒட்டி வச்சோம். 57 நின்னோம் 15 எம்எல்ஏ, 62 நின்னோம் 50 எம்எல்ஏ, 67 நின்னோம் ஆட்சியை பிடிச்சடங்கொக்கால ஓடி. இந்த வரலாறு தெரியாத எங்களை போய் பவள விழா பாப்பா வருத்தம் 26 தேர்தல் வருத்தம் பாப்பா என்ன பண்றதுன்னு பாருங்க. இந்த தேர்தலில் இப்ப இங்க சொன்னாங்க ஒருத்தர், நான் தான் அடுத்து முதலமைச்சர், எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அதை நான் என்னன்னு சொல்றது? ஒரே ஒரு பிரச்சனை கரூர்ல நடந்தது. 41 பேர் செத்துட்டான். ஒரு நாட்டோட முதலமைச்சர். நாங்க என்ன பண்ணோம்? 41 பணத்தையும் சீக்கிரம் போஸ்ட்மார்டம் பண்ணி அவங்கவுங்க வீட்டுல கொடுத்து அதை புதைக்க சொல்லி 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு 2:30 மணிக்கு 73 வயசான எங்க அண்ணன் தளபதி
தளபதி முதலமைச்சர் அங்கேயே இருந்து ஆளுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்துட்டு அந்த வீட்டுல துக்கத்துல பங்கெடுத்துக்கின்னு நாங்க வந்தோம் இல்லையா. இப்ப இந்த கட்சியில இந்த மேடையில எல்லாம் உட்காந்துருக்கோம். யாராவது திமுக தவிர வேற எவனா இருக்கானா? இது கட்சி. ஆனா 41 பேரை மொத்தமா கொன்னுட்டு திருடன் திருடிட்டு எப்படி ஓடுவோம், திருடன் திருடிட்டு ஓடா மாதிரி மொத்த ஊரையும் திருடி 41 பேரை சாகடிச்சு அவ்வளவு பேருக்கு அஞ்சலி கூட சொல்லாம ஒருத்தி மைக்கு முன்னாடி வந்து சொல்றா, இந்த கூட்டத்துல விசை வந்தது, விசைய பக்கத்துல இருந்து பார்த்தேன், அழகா இருந்தது, என்ன ஒண்ணு என் புள்ள செத்து போச்சு. பரவாயில்ல, என் புள்ள செத்தா பரவாயில்ல. அடி போடி புறம்போக்குன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க, பெத்த புள்ளங்க, பெத்த புள்ள. ஏன் அந்த 20 லட்சம் ரூபாய கொடுத்துட்டு அது மாதிரி சொல்லுன்னு சொல்ல வைக்கிறாங்க. சாவு வீட்டுல தான் மாலை போடுறவங்க தான் பார்த்திருப்போம், சாவு வீட்டுக்கு போய் தாலி இறக்குறவன பார்த்திருப்பீங்களா? அதுதான் விஜய். ஒரு இலங்கை பொண்ணு சொல்லிச்சா இல்லையாம்மா, ஒரு இலங்கை பொண்ணு அகதி குழந்தை, அது வந்து இங்க படிச்சு அதுக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னு சொல்லிச்சா, அது மேடையில் நின்று ஒரு கர்ச்சிப்பு காட்டுச்சா, அப்பா இதை வந்து உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டுச்சா, அந்த குழந்தை வந்து ஒரு கர்ச்சிப்பு கொடுத்துதா இல்லையா, அதுல அப்பான்னு எழுதி இருந்தா இல்லையா. அவரை 73 வயசு ஆன ஒரு தலைவரை அப்பான்னு கூட்டம் கோத்தா உங்களுக்கு எங்கடா நோவுது, இவர் அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்றான். 73 வயசு அப்பா தானே. இன்னைக்கும் சொல்றான் அம்மா அம்மா அம்மா. பெத்தாத்தால ஆத்தானு கூப்பிட்டானோ இல்லையோ, கோத்தா எவ்வளவு ஆத்தானு கூப்பிட்டானுங்க. இப்ப என்ன சொல்றான், நேத்து போட்டோமா பணம், விட்டு போனவங்களாம் நேத்து போட்டோமா. அந்த பல்லு பழனிசாமி இருக்கான்ல, எனக்கு பெரிய சிக்கல் என்னன்னா, எங்க அண்ணன் சபாபதி மோகன் அண்ணன் உட்கார வச்சுட்டாரு, கருணா அண்ணன். எனக்கு இது வாய்க்கு கைக்கு எல்லாத்துக்கும் பூட்டு போட்ட கதை. நான் வீடு போய் சேர்றதுக்குள்ள எனக்கு போன் அடிச்சிருவாரு. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாய் மாதிரி எல்லாரும் கத்துறான். நாயை அடிக்கணும்னா அண்ணன் மாதிரி நான் வேஷ்டி கட்டின்னு போய் அடிக்க முடியுமா? தடிக்கு இந்த கார் ரோட்ல வந்து என் பல்லு தான் போகும். நாயை அடிக்கணும்னா என்ன பண்ணணும், புல்கை சட்டையை அவுத்தணும் இல்லையா, பேண்ட்டை கழட்டிடணும், கட் பண்ணின்னு கை பண்ணின்னு போட்டா கூட சிக்கலா இருக்கும். கட் பண்ணின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு 10 கல்ல பொறுக்கின்னு போனா ஒரு கல்லு இல்லைன்னா ஒரு கல்ல நாய் செத்துரும். நேத்து விட்டு போனவங்கலாம் 1000 ரூபாய் கொடுத்தா அந்த பழனிசாமி 18 மாசம் கொடுக்கலையே, அதெல்லாம் சேர்த்து குடிப்பியா? இன்னும் கேட்கலாம், நீங்களே சொல்லுங்களேன். அறிவு வேணாடா கொடுக்குற. இந்த கொரோனா வந்துச்சு இல்லம்மா, அந்த ஒருத்தன் எடுபடினா இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்தானே செங்கோட்டையனா, அவன் வீட்டுல போர்டே வச்சுட்டான், கொரோனா காலம் என்னை யாரும் பார்க்க வராதீர்கள், ஆனா உலகமே வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு என்று சொன்னது. உலகத்தில் ஒரே ஒரு தலைவன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று சொன்னான் தலைவன். என் தலைவன் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் சொல்லவில்லை. அப்படிதான் சொன்னோம். இதே பழனிசாமி, இதே எடுபடி பழனிசாமி, இதே கால்நக்கி பழனிசாமி, இதே திருட்டு பையன் பழனிசாமி, நாங்க எதிர்கட்சி தலைவர். அப்ப கேட்டோம், ஒரு 5000 ரூபாய் கூடிய ஜனங்க நல்லா இருக்கும், பாவம் கொரோனா காலம், பணம் எங்க இருக்குன்னு 1000 ரூபாய் தானே கொடுத்தாருமா. நாங்க என்ன சொன்னோம், அப்பவே கல்லா போட்டியில காசு இருக்குதா எங்களுக்கு தெரியாது, அவன் நக்கி எடுத்துட்டானா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீ கொடுக்க மறுத்த 4000 இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தால் தருவேன் என்று சொன்னோம். எப்ப தருவேன்னு கேட்டான், ஜூன் மாசம் சொன்னோம். ஆனா மே மாசம் 2000, ஜூன் மாசம் 2000 கொடுத்தோமா இல்லையா?